கோயில்னாலே சிதம்பரம் தான். திருவாரூரில் பிறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, வாரணாசி முக்தி அடைய முக்தி. இந்த சிதம்பரத்தில் இருந்து இந்த நடராஜ பெருமான இந்த ஐயாக்களுடைய உதவியோட தரிசிக்கிறத விட மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. அதாவது 1974 வருஷம் முதலாக இயற்பியலிலே நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர், நோபல் லாரெட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பேர் ஃப்ரிட்ஜாஃப் கேப்ரா அப்படின்னு பேர். ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு, ஆஸ்திரேலியாவில் பிறந்து அமெரிக்காவில் ஆராய்ச்சி செய்த ஒரு அறிஞர். அவர் முதல்ல இயற்பியலில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற தியரி அவர் தான் சொல்கிறார். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிற தியரி என்னன்னு சொன்னால், அணுவிற்குள் ஆற்றல் எப்படி உருவாகின்றது, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு தேவாரத்தில் சொன்னது போல் அணுவிற்குள் ஆற்றல் எப்படி உருவாகின்றதுங்கிறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் அந்த ஃப்ரிட்ஜாஃப் கேப்ரா. அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அந்த புத்தகத்துக்கு டைட்டில் நான் சொல்கிறேன், தி டாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ், எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் பேரலல்ஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் மித்திசிசம் அண்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய டைட்டில். தி டாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் தி பேரலல்ஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் மித்திசிசம் அண்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ். அந்த புத்தகம் 23 மொழிகளிலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரு 10 லட்சம் பிரதி விற்றது. 1 மில்லியன் காப்பீஸ் சோல்டு. அதில் என்ன சார் அதிசயம், அதையே நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, அவருடைய மாடர்ன் ஃபிசிக்ஸ் அந்த டாவோ ஆஃப் ஃபிசிக்ஸில் சொல்கிறாரு, த பேட்டர்ன் இன் விச் தி அட்டாமிக் பார்ட்டிக்கிள் மூவ் இன்சைட் தி ஆட்டம் creating energy and destroying energy is the similar posture of Lord Nataraja dancing சொல்றார். அணுவிற்குள் ஒரு துகள், அணுத்துகள் எப்படி சுழற்சி பெறுகின்றது என்றால் அது நடராஜர் நாட்டியம் ஆடும் தோற்றத்தை ஒத்திருக்கின்றதுன்னு சொன்னார். இது நான் சொல்லலை, நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி சொன்னார். அதனால தான் 1976 வருஷம் சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் ஆன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், CERN அப்படின்னு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜூரிச் நகரில் இருக்குது. அந்த நகரில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் ஆன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆரம்பத்தில் 6 அடி உயரமான நடராஜர் சிலையை அப்துல் கலாம் பரிசு கொடுத்தார். பின்னால் 2005 வருஷம் நாசாவுக்கும் அதே லார்ட் நடராஜாவுடைய ஸ்டாச்சு இந்தியன் கவர்மெண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. இவ்வளவு அதில் 3 தான் மெயினாக சொல்லுவாங்க. அட்டாமிக் பார்ட்டிக்கிள் மூவிங் இன்சைட் தி ஆட்டம், எய்தர் இன்சைட் அ லிக்விட் ஃபேஸ் ஆர் சாலிட் ஃபேஸ். இட் ஹேஸ் 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஒன் இஸ் கிரியேஷன், another is preservation or sustenance, and the third is destruction. ஆக்கல், காத்தல், அழித்தல். இந்த 3 தான் முக்கியமாக அணு உள்ள the fire ring within which Lord Nataraja is dancing. அந்த நெருப்பு சக்கரத்துக்கும் எதை குறிக்குதுன்னு சொன்னால் கிரியேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனர்ஜி. அதில் நடராஜர் பஞ்சபூத ஸ்தலம், இது ஆகாயஸ்தலம், சித்சபை, அபோர்ட் ஆஃப் இன்ஃபினிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னால், இந்த 3 தவிர இன்னும் 2 சொல்கிறாரு கேப்ரா. கேப்ரா மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீசன்பர்க், நிக்கோலா டெஸ்லா, போர், இவங்க எல்லாருமே they say they are all Nobel laureates and very learned scientists in modern science. All these scientists say that they have similarities with Vedic literature in India. வேதங்களிலே சொல்லப்படுகின்ற உட்பொருட்களும் அவர்கள் கண்டுபிடித்த அறிவியல் கருத்துக்களும் ஒத்துப்போகின்றனன்னு சொல்கிறாங்க இந்த எல்லா விஞ்ஞானிகளும். இவங்க அவர் கேப்ரா சொல்லும் பொழுது 3 தான் மாடர்ன் ஃபிசிக்ஸில், குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்ல முடியுது. என்ன 3? ஆக்கல், கழித்தல், காத்தல், அழித்தல். கிரியேஷன், சஸ்டினன்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். But there are 2 more things. One is illusion and another is salvation. மாயை, ஞானம். இந்த மாயை ஞானம் இது 2ம், இந்த 3ஓட இந்த 2 சேர்ந்தால் 5 பஞ்சபூதம் நடராஜர். இந்த முதல் 3ல் நடராஜர் பற்றி சொல்லும்போது ஆக்கள்,
காத்தல் அழித்தல் இது எல்லாம் வந்து சயின்ஸில் எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். ஆனால் அதற்கு மேலே இல்லூஷன் அண்ட் சால்வேஷன், மாயை ஞானம் தில்லைக்கூத்தனுடைய திருவடியிலே தான் ஒருவர் பெற முடியும். அதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலோ இல்லை வேறு எந்த அறிவியல் அரங்கங்களிலோ சொல்ல முடியாது. இதைத்தான் வந்து தமிழில் அப்போவே தேவார பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சிறக்கை ஏற்றி சிறி கடல் ஓடும்போது மதம் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உணை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவில். மனம் பிறக்கும் பொழுதே நம்மளோட வருது. மனம் என்னும் தோணி பற்றி மதி, தட் இஸ் த ஓர் தட் ரோஸ் த போட், அதுதான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறோம். மதி என்னும் கோலை ஊன்றி அதில் போகும்பொழுது கேரியரில் வாழ்க்கை பாதையில் சினம் என்னும் சரக்கு ஏறிக்குது. கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா தன்னுடைய ஆணவத்தில் மதத்தில் மோதி அழியும் போது வராது, முன்னாலேயே வந்து தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணி அவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய ஆன்மா ஓய்வு பெற வேண்டும்ங்கிறது தான் தத்துவம். அதைத்தான் அவர் வந்து ஆங்கிலத்தில் கேப்ரா சொல்கிறது, there are two more things, one is illusion and another is salvation, not only the essential three components அப்படின்றார். இது போல் இதையெல்லாம் வந்து சொல்லணும். கேப்ரா வந்து பார்த்துருக்குறாரு, அவர் வந்து ஒரு நோபல் லாரெட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஹைசன்பர்க் சொல்கிறாரு, நிக்கோலஸ் டெஸ்லா சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உலகத்துக்கு எப்போ இதை சொல்ல போகிறோம் அப்படின்னா இது போன்ற ஆங்கில நூல்கள், சிதம்பரத்தினுடைய அரிய பெரிய உட்கருத்துக்கள் வெளியில் போகணும். அப்படிங்கும் பொழுது இதை இன்னும் பெரிய சபைகளிலே இதை பிரபலப்படுத்த வேண்டும். இந்த கருத்துக்கள் பலருக்கும் போக வேண்டும். இது வந்து ஒரு ஆன்மீக தலமாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்பாட்டாக மாறணும். அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்கள் இது போன்ற இதை வந்து இந்த ராமலிங்க தீட்சிதர் ஐயாவும் சேமசபேச தீட்சிதர் ஐயாவும் மற்ற தீட்சிதர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பான பணி. இதில் எனக்கு ஒரு சிறிய பங்கை கொடுத்தீங்க. சிதம்பரத்தை நாடி உலகம் வர வேண்டும், அதற்கு இந்த புத்தகம் ஒரு வழியாக இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருளை வைத்து கொண்டிருப்பவர்கள் பொருளோடு ஓய்ந்து விடக்கூடாது. அருளை தேடி வர வேண்டும் என்றால் அருள் இருக்கும் இடம் சிதம்பரம் தில்லை ஆனந்த கூத்தனின் நடராஜர் ஸ்தலம். இங்கு நான் சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாக்கியசாலிகள். தில்லைவாழ் அந்தணர்கள், அவர்களை பார்த்தாலே நடராஜரை பார்த்த மாதிரி. நடராஜரை பார்க்குறது அதை விட இன்னும் சிறந்த புண்ணியம். இந்த வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் என் பெற்றோருடைய ஆசையும் என் முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமும், நான் சிதம்பரத்திலே 45 ஆண்டுகள் இருந்து நடராஜரை கண்ணார கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை அனைவரும் பெற வேண்டும். அதற்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல வழிகாட்டி. எனவே வாழ்த்துக்கள், வணக்கம்.